ஹாய்ங்க. வெனஸ்டே மார்னிங் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாட்டர்டே லீவா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஈவினிங் சர்க்குலர் வருங்க. வரவங்க போறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்போம். இவங்க சர்க்குலர் கொண்டு வராங்களா என்னன்னு சொல்லிட்டு. இங்க ஆதி கிண்டர் கார்டன்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ட்ரைனிங் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே ஆப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வெனஸ்டே லீவுன்ட்டு. நான் பார்த்துட்டு நோட் பண்ணாம விட்டுட்டேன். வெனஸ்டே மார்னிங் எந்திரிச்சு எப்பவும் கேஷுவலா கிளம்புற மாதிரி கிளம்பி கிண்டர் கார்டன் போயிட்டோம். கிண்டர் கார்டன்ல யாருமே இல்ல. என்னடான்னு பார்த்தா அப்புறம் தான் யோசனை வந்தது. ஓ, இன்னைக்கு வெனஸ்டே லீவு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி நீங்களும் குழந்தைங்க லீவை மறந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரே அசிங்கமா போச்சு. சரி வா நம்ம வீட்டுக்கு போலான்ட்டு திரும்பி கிளம்பி வரும்போது நம்ம தான் அப்படி வரோம்னு பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு 4-5 பேரும் வந்திருந்தாங்க. சரி நான் மட்டும் மறக்கல, நிறைய பேர் மறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அன்னைக்கு அவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அன்னைக்கு மழையும் கூட. சரி ஈவினிங் சூடா வடை போட்டுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு வடைப்பருப்பு ஊற வச்சிருந்தேன். ஈவினிங் சூடா வடை சாப்பிட்டு மாவு வந்து முந்தின நாள் ஆட்டி வச்சிருந்தேங்க. நல்லாவே புளிச்சு வந்திருந்தது. நைட்டு டின்னருக்கு பாத்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணிக்கிட்டோம்.